சேலம் ராஜேந்திரன் அமைச்சர் 3 பேர் அறிவிப்பு வந்தாகிவிட்டது. அவளோடு பிச்சாண்டி அண்ணன் எடுத்து பார்க்கிறார். அடுத்து பார்த்த பொழுது 4வது முனைவர் கோவி செழியன் அமைச்சர். காரிலே பயணப்படுகிறேன். ஒரு தொண்டன் என் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? என்னையும் அறியாமல் கடைகோடி தொண்டன், ஒரு ஏழை தொண்டன், ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் 3 முறை நிறுத்தி வெற்றியடை செய்து இன்னைக்கு அமைச்சராக்கியிருக்கிறார். அடுத்த சில நொடிகளில் எந்த துறை என்று பிரேக்கிங் நியூஸ். மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வை, அருமை அண்ணன் சேலம் ராஜேந்திரன் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை, அருமை அண்ணன் ஆவடி நாசர் அவர்களுக்கு சிறுபான்மையினர் மற்றும் நலத்துறை உள்ளிட்ட துறைகள். கோவி செழியனுக்கு என்று எதிர்பார்த்த நேரத்தில் வழங்கப்பட்ட துறை எது தெரியுமா? கோவி செழியன் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர். எந்த ஜாதிக்கு கல்வி இல்லை என்றார்களோ, படிக்க கூடாது என்றார்களோ, எந்த ஜாதியில் பிறந்தவன் பள்ளிக்கூடம் போகக்கூடாது என்றார்களோ, அவனுக்கு, அவன் சமூகத்திற்கு ஒரு காலத்தில், இன்னைக்கு இன்னும் நம்மில் கேட்கிறேன், நம்முடைய தாத்தா பாட்டி யாராவது படித்திருக்கிறார்களா? என்னுடைய